குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெயின்ஃபால் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வெதர் அண்ட் கிளைமேட் லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், வெதர் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளைமேட் பார்த்தோம், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் பார்த்தோம், அடுத்தது டெம்பரேச்சர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெயின்ஃபால் பார்க்க போகிறோம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெயின் இஸ் எ லிக்விட் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட்ஸ். அதாவது ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெயின் அப்படின்றது லிக்விட் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட். அதாவது வந்து அது வந்து சொட்டு சொட்டாக, ட்ராப்லெட்ஸ் அப்படின்றது சொட்டு சொட்டாக. சரியா? அப்படி ஃபார்மில் வரக்கூடிய ஒரு லிக்விடுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரெயின் இஸ் எ லிக்விட் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் தட் ஹாவ் கண்டென்ஸ்டு ஃப்ரம் அட்மாஸ்பியரிக் வாட்டர் வேப்பர். இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், சரியா, அந்த காற்றில் இருக்கக்கூடிய தண்ணியின் அளவை பொறுத்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அண்ட் தென் பிகம் ஹெவி எனஃப் டு ஃபால் அண்டர் கிராவிட்டி. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மேலே போக போக புவியீர்ப்பு விசையின் காரணமாக இது என்ன ஆகுது அப்படின்னா கீழ் நோக்கி வந்து விழ ஆரம்பிக்குது. சரியா? த ரெயின் இஸ் எ மேஜர் காம்போனண்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் சைக்கிள் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்டர் சைக்கிள்னால் அதாவது தண்ணி ரெயினாக வந்து வர்றது, அதுக்கப்புறம் அது திரும்பியும் ஆவியாகிறது ஹீட்னால், அப்புறம் திரும்பி மழை மேகமாக மாறுறது, அதுக்கப்புறம் திரும்பி என்னது மழையாக வர்றது. இதுதான் வாட்டர் சைக்கிள் இல்லையா? இந்த வாட்டர் சைக்கிளுக்கு ரொம்ப ரொம்ப மேஜர் காம்பனண்ட், ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் மழை தான். சரியா? அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிபெண்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த எர்த். அதாவது பூமியில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து எதில் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெயின் வாட்டரில் மட்டும்தான் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு கிடைக்கிது இல்லையா? இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபால் ஆர் பர்பஸ். இந்த தண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கடலில் இருக்க உப்பு தண்ணி மற்ற எல்லா வாட்டருக்குமே ஃபஸ்ட்டு எதில் என்ன சோர்ஸ் அப்படின்னா மழை நீர் தான். சரியா? மழை நீர் தான் வந்து என்னவா எல்லா விதமான தண்ணிகளாகவும் குளத்து தண்ணி, குட்டை தண்ணி, கிணறு தண்ணி, அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வாட்டரு எல்லாமே எதுக்கு மெயின் அப்படின்னு சொன்னால் மழை, ரெயின் தான். ஓகேவா? These are is a close relationship between the temperature and rainfall distributions. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எதுக்கு மழைக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்குது, ரெயின்ஃபாலுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா கண்ணா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கவனி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் த ஈக்வட்டோரியல் ரீஜியன் அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி டுவோர்ட்ஸ் போல்ஸ். ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு இன் ரெயின்கேஜ். சரியா? ரெயின்கேஜ் அப்படின்றது மூலமாக நம்ம மழை வந்து ஒரு இடத்துல எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு போடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெயின்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெயினேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வாட்டர் வந்து ட்ராப்பாக உள்ளே விழுந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபில் ஆகுதோ அந்த அளவு தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக பார்த்திங்கன்னா மழை வந்து ஈக்குவட்டார் பகுதியில் அதிகமாகவும், அதே மாதிரி வந்து போல்ஸ், அதாவது நார்த் போல் சவுத் போல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போல்ஸ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மழையோட அளவு வந்து கம்மியாகவும் இருக்கும். சரியா? இந்த வந்து மழை வந்து எதன் மூலமாக அளக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னு நம்ம சொன்னால் ரெயின்கேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர் ப்ரெஷர். சரியா? ஏர் ப்ரெஷர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனிராய்டு பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளக்கிறதுக்கு எது? ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் அதாவது ஏர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய அழுத்தம். சரியா? காற்றுல இருக்கக்கூடிய அழுத்தம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த வெயிட் ஆஃப் ஏர், அதாவது காற்றோட அழுத்தம். சரியா? அபோவ் எ கிவன் ஏரியா ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்டு த
அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பூமியின் மேற்பரப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து காற்றோட எடை இருக்கு இல்லையா, அந்த எடை வந்து வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம்னு சொல்கிறாங்க. காற்றோட எடை சரியா. காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராப்ஸு வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும் சரியா. அந்த வாட்டர் வேப்பரை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காற்றோட வெயிட்டு சரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது காற்று பார்த்திங்கன்னா நம்ம மேலே படும்பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காற்று நம்ம மேலே படும்பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்லுன்னு குளிர ஆரம்பிக்கும் சரியா. அப்போவே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால் சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காற்றுல வந்து அந்த தண்ணி வாட்டர் அப்படின்றதே கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த ஏர் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த காற்று படும்பொழுது நமக்கு ஹீட்டாக இருக்கிறது சரியா. அதே மாதிரி வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்றுல ஃபுல்லாக வாட்டர் இருக்கும் சரியா. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கிளைமேட்டும் ரொம்ப ஹீட்டு கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த காலத்தில். அதாவது வின்டர் சீசனில் வெயில் ரொம்ப கம்மி இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த காற்றுல இருக்க வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும் சரியா. அப்போ போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது வந்து ரொம்ப குளிராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ புரியுதா கண்ணா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்டு பை பேரோமீட்டர். அதாவது ஏர் ப்ரெஷர் வந்து பேரோமீட்டர் மூலமாக கணக்கு போடுவாங்க சரியா. சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் த லெவல் அட் த sea level is 1013.25 MB அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கடல் மட்டத்தில் உள்ள நீரில் காற்றலோட அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 1013.25 மில்லி பார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. மில்லி லிட்டரில் கணக்கு போடுவாங்க சரியா. அது வந்து ட்ராப்பாக வந்து விடுது இல்லையா, அதை வச்சு கணக்கு போடுவாங்க சரியா. அதாவது அதாவது அட்மாஸ்பியரில் அழுத்தம் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா. அதாவது காற்றோட அழுத்தம் பார்த்த அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் காணப்படும் சரியா. அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதாவது அட்மாஸ்பியரில் ஹரிசாண்டலில் ஒரு மாதிரி காற்றோட ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி வெர்டிக்கலாக போக போக அட்மாஸ்பியரில் மேலே உயரம் போக போக அதனோட காற்றோட அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. The variation is standard atmosphere pressure is found both horizontal and vertically based on the level of pressure. It is categorized into two pressure, low pressure and high pressure. Low pressure area is an area in the atmosphere where the pressure is lower than the its surrounding area. In these situations, the wind from the surrounding blow towards the center of low pressure. High pressure is an or the atmosphere where the barometer pressure is the higher than the surrounding area. In this case, the wind from the center of high pressure blow towards the surrounding low pressure area. Low pressure system is marked as L on the weather map. weather mapல வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க சரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லோ ப்ரெஷர் இருக்கிற பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அட்மாஸ்பியரில் சுற்றி இருக்கிற இடத்த விட அதாவது ப்ரெஷர் குறைவாக இருக்கிற பகுதியும் இருக்குது. அதே மாதிரி மேல் நோக்கி போக போக பார்த்திங்கன்னா அதனோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கும். அதே மாதிரி காற்று எந்த பக்கமெல்லாம் வீசுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிக ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு இந்த அட்மாஸ்பியரில் இருக்குது சரியா. இந்த மாதிரி தான் இதை வந்து குறைவான ப்ரெஷர் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான ப்ரெஷர் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
வெதரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேப்பில். சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைக்ளோனு. சரியா? அதாவது டிப்ரெஷன்ஸ் அண்டு சைக்ளோன். ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் கால்டு ஆன்டி சைக்ளோன். லோ ப்ரெஷர் லீட் த cloudiness. ஓகேவா? விண்டு அண்டு precipitation. High pressure lead to fair and climb weather. Isobar is used to show the distribution of air pressure. அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை தான், அதாவது இப்போ மிஸ்ஸு சொன்னது தான் சொல்கிறாங்க. அதிகமாக இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாக மேலே போக போக எந்த பகுதியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி காற்று வீசும்போது எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி அதாவது சைக்ளோன் வருது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? சைக்ளோன் வரும் பொழுது என்ன எப்படி அப்படின்னா, அதிகமான ப்ரெஷர் இருக்கிற இடத்துல கம்மியான ப்ரெஷர் இருக்கிற காற்றை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக இழுக்கும். அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா சைக்ளோன் உருவாகுது. சரியா? அதிக ப்ரெஷர் இருக்கிற இதில் பார்த்தோன்னா சூறாவளி, அதாவது சைக்ளோன் வந்து உருவாகுது. சரியா? அதே மாதிரி கம்மியாக இருக்கிற ப்ரெஷர் இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா க்ளவுட்ஸ் உருவாகும். அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் மழையாக வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ புரியுதா கண்ணா? அடுத்தது லோயஸ்ட் ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் ப்ரெஷர் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு, லோயஸ்ட் ப்ரெஷர் ப்ரெஷர் வந்து எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். த ஹையஸ்ட் ப்ரெஷர் ஏர் ப்ரெஷர் அட் த சீ லெவல் வந்து எங்கன்னா அஜெண்டா, ரஷ்யாவில். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோயஸ்ட் வந்து தைபான், திபத்தில். அதுக்கு அடுத்தது நியர் கூகாம். அதுக்கு அடுத்தது மரியனா ஐலாண்டு இன் பசிபிக். இந்த மாதிரி இடத்துல வந்து ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். சரியா? ஹியூமன்ஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ் டு ஸ்மால் வேரியேஷன் இன் த ஏர் ப்ரெஷர், but the small variation in pressure that do exist larger determine in wind and storm pattern of the earth. The distribution of the atmospheric pressure is controlled by the altitude. Altitude அப்படின்றது வந்து உயரம். சரியா? height. Atmospheric temperature and air circulation, earth rotation, water vapor, atmospheric storms, etc. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனுஷங்க பார்க்கும்போது அதாவது சின்ன அளவில் அதாவது ஏர் ப்ரெஷர் வரும்பொழுது எந்த வித பாதிப்பும் மனுஷங்களுக்கு ஏற்படுறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூமியை வந்து மாற்றமடைய செய்யுது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காற்றோட அமைப்பை வச்சு தான் புயல் உருவாகிறது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மழை வர்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோட ப்ரெஷரின் காரணமாக தான், அதனோட டிஃப்ரென்சஸ்னால தான் பூமியில் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ வந்து இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எதெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அட்மாஸ்பியரோட உயரம். சரியா? ஆல்டிடியூட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், வெப்பநிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோட ரொட்டேஷன். அடுத்தது பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏர் சர்க்குலேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ஏர் சர்க்குலேஷன்னா காற்று வந்து சுற்றுறது. ஓகேவா? அடுத்தது வாட்டர் வேப்பர். சரியா? வாட்டர் வேப்பர் அப்படின்னா நீராவி. நீரில் அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் அதாவது அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய புயல்கள் இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அதாவது மழை வர்றது, எர்த்தனோட அதாவது காலநிலைகளை வந்து நிர்ணயிக்குது. சரியா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஏர் ப்ரெஷர். சரியா? இது வந்து பாருங்கள், கீழே வந்து பாருங்கள், அந்த கண்டினியூஸ் டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான வாட்டர் வேப்பர் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போக போக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி. சரியா? மேலே போக போக என்னாகும் அப்படின்னா அந்த ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது சம்மர் சீசனில் ஒரு மாதிரி இருக்கும், வின்டர் சீசனில் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? இந்த கிராவிட்டினால தான் வந்து பாருங்கள் இதை வந்து கீழே கொண்டு வருது. இதுவும் அதே தான், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மிஸ் வந்து இந்த மாதிரி 2 இது போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டில் எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எங்கே இருக்குது, அடுத்தது ட்ராப்போஸ்பியரு, அதாவது ஸ்டாட்டோஸ்பியரு, ட்ராப்போஸ்பியரு, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். சரியா? அடுத்தது இது என்ன, இந்த பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மரில் வந்து ஏரில் வந்து எவ்வளோ வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும், வின்டர் சீசனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த 2 கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் பாருங்கள் இந்த வாட்டர் வேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வாட்டராக இருக்கும். சம்மர் சீசனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? அதுதான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெஷரிங் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாலஜிஸ்ட் யூசஸ் பேரோமீட்டர், அனிராய்டு பேரோமீட்டர் டு மெஷர் த ஏர் ப்ரெஷர். அதாவது அதாவது ஏர் ப்ரெஷரை அளக்கக்கூடிய கருவி எது அப்படின்னு சொன்னால் பேரோமீட்டர். சரியா? பேரோமீட்டர், அனிராய்டு பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரில் இருக்க ப்ரெஷரோட டிஃப்ரென்சஸ் வந்து தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரோகிராம் அப்படின்னு, அது எதில் பதிவு பண்ணுறாங்களோ அதை வந்து பேரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது சரி, இப்போ வந்து நம்ம காதில் பார்த்தீங்க, நம்ம காதலில் ஏன் வந்து உயரத்தில் போகும்போது நம்ம காது வந்து என்ன ஆகுது, அடைச்சிக்குது இல்லையா? ஏன்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோப்ளேனில் போயிட்டுருக்கோம். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர் வந்து அழுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காதும் அந்த காற்றோட அழுத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா காது வந்து அடைக்குது. சரியா? அதனால் இந்த காது வந்து இரண்டையும் சமப்படுத்துறதுக்கும் பொழுது நம்ம வந்து அடைச்சிக்கொள்ளுது. சரியா? அதான் மேலே போக போக நமக்கு வந்து எப்படின்னா காது வந்து அடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். சரியா? ஈரப்பதம் அப்படின்றது என்னென்னா அதுவும் வந்து அந்த வாட்டர் வேப்பரை தான் சொல்கிறாங்க. சரியா? ஹியூமிடிட்டி ரெஃபர் டு எ டிகிரி ஆஃப் வாட்டர், அதாவது எவ்வளோ வந்து அந்த வாட்டர் வேப்பர் வந்து ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர். சரியா? காற்றுல எந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத தான் வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா கண்ணா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 5% பை வால்யூம் இன் அட்மாஸ்பியர். கிளைமேட்டிக்கலி இட் இஸ் an important constitutions of the atmosphere and its quantity depend on the level of temperature. அதாவது அதான் முன்னையே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஏரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஹியூமிடிட்டி இருக்கும். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். சரியா? காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அந்த டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும். சரியா? இட் எக்ஸ்பிரஸ் டு டிஃப்ரெண்ட் வேஸ். சரியா? அடுத்தது ஹைக்ரோமீட்டர் வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வந்து இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் த வாட்டர் வேப்பர் கண்டென்ட் ஆஃப் த மிக்சர் ஆஃப் த டோட்டல் ஏர். மொத்தமாக இருக்கிற காற்றுல இருந்து எந்த அளவுக்கு அதில் வந்து தண்ணியும் கலந்துருக்கு அப்படின்னு. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காற்று அப்படின்னும்போது அதில் டஸ்ட் இருக்கும். சரியா? கேஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஈரப்பதமும்
இருக்கும், தண்ணியும் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சரியா? content in mass basis it expressed in the gram of vapor per kilogram of air. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு எடை வந்து காட்டில் உள்ள தண்ணியை வந்து எடைன்னு அதை எடுக்கிற, அதாவது எவ்வளோ தண்ணி அந்த வந்து காற்றுல இருக்குது அப்படின்றது தான் ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், கிராமில் சொல்கிறோம் அல்லது கிலோகிராமில் சொல்கிறோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மையாக எவ்வளோ இருக்குது, அப்சல்யூட்லி உண்மையான ஈரப்பதம் எவ்வளோ அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து காற்றுல உள்ள நீராவியின் எடை வந்து உண்மையான ஈரப்பதம் ஒரு அளவுக்கு இருக்கும். அதாவது நார்மலாக ஒரு ஹியூமிடிட்டி வந்து நார்மலாக வந்து ஏரில் இருக்கிறது வந்து நார்மல் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. சரியா? மாஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் per unit volume air. Okay, it is expressed usually in gram per cubic meter of air. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதாவது ஈக்குவலைட்ஸாக இருக்குது, பரவாயில்ல தோராயமாக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ரிலேட்டடாக வருது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. சரியா? நார்மலுக்கு ரிலேட்டடாக வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவு ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். சரியா? காற்றில் எந்த அளவுக்கு நீராவி இருக்குது, அந்த அளவுக்கும் அதே சமயம் மற்ற இடத்துல இருக்க நீராவியும் அதே அளவு இருக்கா, இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுறது, ரிலேஷன் போட்டு பார்க்குறது. சரியா? ஒப்பிட்டு பார்க்கறது. அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுறோம். சரியா? இஸ் எ ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த ஏர் அண்ட் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் it can hold at the given temperature. It is expressed as a percentage. Okay va? Generally warm air hold more water. Warm air அப்படின்னா என்னது, வார்ம் ஏர்னா என்னது, காற்றுல இருக்க ஈரப்பதம் வந்து எப்படி அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கொஞ்சம் இதாக இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்து இருக்கிறத விட எப்படி இருக்கும், கூலாக இருக்கிற வாட்டர் வேப்பரில் பார்த்தீங்கன்னா எப்படி அதிகமாக ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு, when the relative humidity reaches 100% of air get saturated at dew point, further cooling will condense the water vapor into the clouds and rain. Relative humidity affect the human health and comfortness. Very high and very low humidity are the injurious to health. ரொம்ப அதிகமான, ஆமாம், அப்போ தான் நமக்கு சளி பிடிக்கிறது இல்லையா. கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து தொல்லை கொடுக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சரியா? மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தை வந்து எப்படி அளக்கிறோம் அப்படின்னா ஹைக்ரோமீட்டர். சரியா? இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த ஹியூமிடிட்டி விச் compressed weight and dry pulp plate side by side in the Stevenson screen. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈரப்பதத்தை வந்து இதை அளக்கிறது. ஸ்டீவன்சன் வந்து திரையில் வந்து வறண்ட மற்றும் ஈரமாக இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி காட்டுறதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வெப்பமாக இருக்க காற்று வந்து குளிர்காற்றை விட அதிக நீராவியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து 100% வரும்பொழுது பார்த்தோன்னா காற்று வந்து நார்மலான நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு
அர்த்தம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் சுருங்கும் விரியும் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து என்ன ஆகுது, காய்ச்சல் சளி இந்த மாதிரிலாம் வருது. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மர் சீசனில் எப்படி இருக்கும், வின்டர் சீசனில் எப்படி இருக்கும்ன்ட்டு ஃபாரன்ஹீட் வந்து அது காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன். சரியா? அதாவது ஏர் வந்து எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கிடலாம். சரியா? வெர்டிக்கல் மோஷன் இருக்குது, அப்புறம் சர்ஃபேஸ் விண்ட் இருக்குது, ரைசிங் ஏர்ஸ் எப்படி போகுது பாரு, ட்ராபிக்கல் ரீஜனில் எப்படி வந்து காற்று வீசுது, ஈக்குவட்டாரில் வந்து எப்படி இருக்குது, சப்ட்ராபிக்கலில் எப்படி இருக்குது, போலாரில் வந்து எந்த மாதிரி வீசுது காற்று, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரியா? அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் காற்று வீசுறது தான். இதுவும் எல்லாமே அதே தான். இப்போ வந்து இதுதான் இந்த விண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? விண்டு தான். த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த ஏர் இஸ் கால்டு விண்டு. அது சரியா? அதாவது ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஹரிசாண்டல் அப்படின்னா நார்மலாக ஸ்மூத்தாக வீசுறது சொல்கிறது. சரியா? அடுத்தது பார்த்தா வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் த ஏர் செட் ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் த ஏர் வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகுது இல்லையா, அதாவது கீழேருந்து மேல் நோக்கி இல்லைன்னா மேலேருந்து டைரெக்டாக கீழ் நோக்கி இந்த மாதிரிலாம் வீசுது இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த விண்ட் மூவ் ஃப்ரம் த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அது வந்து அதிகமான அழுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற காற்று வந்து ஃபாஸ்ட்டாக கம்மியாக ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துக்கு மூவ் ஆகும். சரியா? அன்லைக் அதர் எலிமெண்ட்ஸ் எ விண்ட் மேக் அப் த சீரீஸ் ஆஃப் கஸ்ட் அண்ட் எலைட் வித் which can only be felt and not seen. Wind get their name from the directions from which they blow. சரியா? எக்ஸாம்பிள் பாரு, wind blow from the southwest is called southwest wind. சரியா? அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கமாக வீசுதோ காற்று அந்த டைரெக்ஷனை வச்சு தான் அந்த காற்றோட பேர் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்டு வந்து நிறைய 4 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னா த விண்ட் சிஸ்டம் ஆர் ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் இன்டூ 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டரி விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெர்மனண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? பெர்மனண்ட் விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா those which blow continuously in the same belt although the ஃபுல்லாக, அதாவது அந்த த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளானட்டரி விண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளானட்டரி விண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் கண்டினியூஸாக வந்து த்ரூ அவுட் த இதில் வந்து சேம் பெல்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரியா? காற்று வீசிக்கிட்டு இருக்கோம். அதை தான் வந்து பிளானட்டரி விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பிளானட்டரி விண்ட் ஆர் ஒன் விச் ப்ளோ ஆல்மோஸ்ட் த சேம் டைரெக்ஷன் த்ரூ அவுட் த இயர். சரியா? அந்த இயர் ஃபுல்லாக they are called the permanent or planetary wind. அது இல்லாமல் இன்னொரு பேர் இருக்குது இந்த பிளானட்டரி விண்டுக்கு, ப்ரிவிலிங் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்மனண்ட் விண்டு சொல்லுவாங்க, பிளானட்டரி விண்டுன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா இன்னொரு பேர் அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரிவிலிங் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 3 பேர் இருக்கு எதுக்கு, பிளானட்டரி விண்டுக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீசனல் விண்டு அப்படின்னா என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா வீசும். சரியா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பீரியாடிக் விண்டு அப்படின்னு அது சொல்லலாம். தீஸ் ஆர் த விண்ட் ப்ளோ மச் ஸ்மாலர் ஸ்கேல் இன் த கம்பேரிஷன் டு த பிளானட்டரி விண்டை விட கொஞ்சம், அதாவது அப்பப்போ சீசனில் மட்டும் வீசும். விச் சேஞ்ச் த டைரக்ஷன் அக்கார்டிங் டு த சீசன் இன் த இயர். அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த காற்று வந்து மாறி மாறி வரும். சரியா?
தே ஆர் கால்டு த மான்சூன் விண்ட். அதுக்கு இன்னொரு பேர், சீசனல் விண்டுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், மலை தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சீசனல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லோக்கல் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா தீஸ் விண்ட் ப்ளோ ஃப்ரம் த சீ டு லேண்ட் டூரிங் சம்மர். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து, கடல்லேருந்து லேண்டுக்கு வீசும். சரியா? எது இந்த சீசனல் விண்டு. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வின்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், லேண்ட்லேருந்து சீக்கு வரும். சரியா? டூரிங் வின்டர் சீசனில் லேண்ட்லேருந்து விண்டுக்கு போகும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் விண்டு. சரியா? லோக்கல் விண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ப்ளோ ஃபார் எ ஷார்ட் பீரியட் அண்ட் ஆர் காஸ்டு டியூ டு த பர்டிகுலர் ஷேப் ஆஃப் லேண்ட். அந்த லேண்ட், அந்த பர்டிகுலர் ஷேப் ஆஃப் லேண்டுக்கு மட்டும்தான் அந்த காற்று வந்து போகும். சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் லூ விண்டு சொல்லலாம். சரியா? சரி, லோக்கல் விண்ட் ஆர் த விண்ட் ப்ளோ ஓவர் ஸ்மால் ஏரியா ஒன் டியூரிங் பர்டிகுலர் டைம் ஆஃப் எ டே ஆர் ஷார்ட் பீரியட் ஆஃப் த இயர். லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் விண்ட். சரியா? The Beaufort scale in the scale of measuring wind speed, it is based on the observation rather than the accurate measurement. Widely used system today. The scale was developed in 1805 by the Fahrenheit. அடுத்தது Beaufort and the officer of the Royal Navy and first officially used in HMS Beagle. சரியா? இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிளானட்டரி விண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும், அதாவது பிளானட்டரி விண்டு வந்து காற்றோட வேகத்தை குறிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கடற்படையில் தான் அதிகமாக வந்து ஃப்ரான்ஸில் யூஸ் பண்ணாங்க. இது வந்து என்ன, ஃபியோபோர்ட் அப்படின்றவங்களால உருவாக்கப்பட்டது. இந்த கருவியை வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் HMS பீகால் அப்படின்றவங்க தான் வந்து அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தினாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீடு, அதாவது காற்று வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வீசுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராலஜிஸ்ட் மெஷர் விண்ட் டைரக்ஷன்ஸ் யூஸிங் விண்ட் வேன். அதாவது காற்று வந்து வீசக்கூடிய பக்கம் வந்து இது வந்து என்ன ஆகும்னா திரும்பும். சரியா? த வெதர் காக். Wind speed is measured by anemometer. Wind rose is the diagram used to depict a direction and a period of prevailing wind on map. சரியா? metrograph or triple register in the instrument which record which speed and direction, sunshine and precipitation. It also provide graphics ரிப்ரசன்டேஷன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வானில், அதாவது மெட்டராலஜிஸ்ட் அப்படின்னா வானிலை வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, காற்றின் திசை, காற்று எந்த பக்கமாக வீசுது அப்படின்றத அளக்கிறதுக்காக இந்த கருவியை யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து காற்று திசை காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா காற்று மானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேகத்தை வந்து நம்ம அளக்கிறதுக்கு அனிமோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். இதில் வந்து விண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்று வந்து எந்த திசையில் வீசுதுன்னு காலத்தை வந்து இது வந்து அந்த வரைபடத்தில் வந்து மேப்பில் பார்த்திங்கன்னா குறித்து வைக்கும். சரியா? மெட்ரோகிராப் அப்படின்ற அல்லது டிரிப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னும் இதை வந்து இந்த கருவி வந்து சொல்லுவோம். இது வந்து என்னாகும், காற்றோட திசையை சொல்லும், வேகத்தை சொல்லும், சூரியனோட வெளிச்சம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லும், மழை எந்த பக்கத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த வரைபடத்தில் என்ன பண்ணோம், பதிவு செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த என்னது அனிமோமீட்டர். சரியா? இதில் வந்து பிரேசில் ஹேஸ் த லார்ஜ் ஏரியா வேர் த ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட். அதாவது பிரேசிலில் வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியாவால் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் விண்ட் வந்து கணக்கிடப்படுது. சரியா? இந்த லெசன் வந்து
இவ்வளோ தான் கண்ணா. இது இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெசனை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் லெசன் போகலாம். சரியா? உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கண்ணா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.